குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சிக்கனை எப்படி வறுக்கலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் தயிர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூனுக்கிட்ட சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்க்குறேன், கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக சால்ட்டு, 1/2 லெமன் ஜூஸ். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன். கடையில் ரைஸும் நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் விரையாக வடிச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறிக்கு. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ போட ஆரம்பிக்கலாம். சூடான ஆயிலில் இந்த சிக்கனை நல்லா பொரிச்சு எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் கூட எண்ணெயில் கரையாது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் நெய், வறுத்த ஆயிலும் சேர்த்து இஞ்சி பூண்டு, 1 பச்சை மிளகாய், இது 3ஐயும் குட்டியாக சாப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கீழே வாகலை கட் பண்ணி இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 முட்டை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் ஆயில் சேர்த்து முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே வடித்த ரைஸை சேர்த்துட்டு சிக்கன், அதாவது பொரிச்ச சிக்கனை சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் உள்ள டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே இல்லை. வீட்டில் செஞ்சு கொடுங்க, தப்பே இல்லை. ஓகே, பாய்.